ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மொபைல் ரீசார்ஜ் செய்வதில் புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க ட்ராயிலிருந்து. ஸோ அதற்கான அறிவிப்புகளை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் செய்வதில் புதிய மாற்றம் ட்ராய் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம், ட்ராய் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் 96/2024 இன்ஃபர்மேஷன் நோட் டு த ப்ரெஸ் அப்படிங்கிறாங்க ஃபார் இமீடியட் ரிலீஸ். அதாவது ட்ராயில் இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 23 டிசம்பர் 2024 அப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதற்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். டெலிகம்யூனிகேஷன் டேரிஃப், அதாவது டேரிஃப் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுல பார்த்திங்க அப்படின்னா சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். திஸ் கன்சல்டேஷன் பேப்பர் ஸ்பெசிஃபிக்கலி அட்ரஸ்டட் த இஷ்யூ ஆஃப் த சாய்ஸ் ஆஃப் டெரிஃபிக் அவைலபிலிட்டி, வேலிடிட்டி ஆஃப் வவுச்சர், கலர் கோடிங் ஆஃப் வவுச்சர் அண்டு denomination of the voucher in the interest of concerned stockholder. Example, consumer and teleservice provider DSPs. An open house discussion on the consultation paper was held through video conferencing on 21st October 2024 நடந்த கான்ஃபரன்ஸில் இதை சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் வசதி இல்லாமல் இருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் மட்டும் பேசினா போதும், எஸ்எம்எஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒரே ஒரு ரீசார்ஜ் தான் பண்ணுறோம். ஸோ அந்த ரீசார்ஜில் பார்த்திங்க அப்படின்னா கால் பேசிக்குவோம், அதே மாதிரி எஸ்எம்எஸும் அனுப்பிக்குவோம், அதே மாதிரி இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட டேரிஃப் இருக்குது. ஸோ ஆனால் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஃபோன் வச்சுருப்பாங்க, பட்டன் ஃபோன் வச்சுருப்பாங்க. ஸோ சிலர் பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் மொபைல் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த அறிவிப்பு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட்டே இல்லாமல், அதாவது நார்மலாக அவங்க கால் பேசிக்குவாங்க, எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்புவாங்க. ஸோ ஆனால் இன்டர்நெட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போது தனி ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ட்ராய். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இல்லாமல் வாய்ஸ் கால் மற்றும் எஸ்எம்எஸ் மட்டும் பயன்படுத்துகிறவங்களுக்கு தனியாக டேரிஃப், அதாவது ஸ்பெஷல் டேரிஃப் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி வவுச்சர் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய் இப்போ அனைத்து நெட்வொர்க்குகளுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம நார்மலாக பார்க்குற ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன், பிஎஸ்என்எல் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த அறிவிப்பு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தனியாக இனிமேல் வவுச்சர் கோட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனியான டேரிஃப் அல்லது ஸ்பெஷல் டேரிஃப் இருக்கும். நார்மலாக நம்ம வாய்ஸ் கால் மட்டும் பேசிக்கலாம் மற்றும் எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டியில் இனிமேல் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா த கேப் of the validity period for STV and combo voucher CV has been increased from existing 19 days to 365 days for the benefit of consumer. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதோட பேக்கேஜ் வேலிடிட்டி பீரியட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 90 நாளாக இருக்குது. இனிமேல் பார்த்திங்கன்னா 365 நாட்களுக்கு இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக நம்ம 365 நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டுனா கலர் கோடிங் ஆஃப் த வவுச்சர் as it is existed in the physical form has been done away within view of the phenomenon of online recharge. அதாவது ஆஃப்லைன் வவுச்சர் இல்லாமல் இனிமேல் வவுச்சர் ஆன்லைன் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு வவுச்சர் மாதிரி இருக்கும். அந்த வவுச்சரில் ஸ்க்ராட்ச் பண்ணுவோம். அதாவது அந்த வவுச்சர் உரைச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நம்பர் தெரியும். அந்த நம்பர் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த நம்பரை நம்ம மொபைல் நம்பரில் என்ட்ரு பண்ணி நம்ம ஓகே கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரீசார்ஜ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இனிமேல் எல்லாமே ஆன்லைன் மூலமாக ரீசார்ஜ் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே இனிமேல் அந்த கார்டு ஐட்டம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். So the receive of the denomination of 10 rupees and multiple therefore only for the top up voucher has been done away with the while retaining maintained of at least on top up voucher and denomination of 10 rupees provided by the TTO. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் 10 ரூபாயில் நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தது, டாப் அப் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ அந்த ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் மற்றும் எஸ்எம்எஸ் அனுப்புகிறவங்களுக்கு பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டாப் அப் கார்டு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டாப் அப் வவுச்சர், அதாவது எல்லாமே ஆன்லைன் மூலமாக. ஸோ நம்ம அதுக்கு 10 rupees பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வவுச்சர் மாதிரி ஆன்லைன்லேயே வரும். அந்த வவுச்சரை நம்ம
ஸ்க்ராட்ச் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ரீசார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வாங்க, அடித்தட்டு மக்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 18 கோடி பேருக்கு மேலே இன்டர்நெட் இல்லாமல் வெறும் வாய்ஸ் கால், அதாவது கால் பேசுகிறது மற்றும் எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ராய் வந்து இப்போ இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரக்கூடிய காலங்களில் வந்து கண்டிப்பாக வந்து இது சக்ஸஸாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 15 கோடி பேர் வந்து நெட்வொர்க்கே யூஸ் பண்ணாமல் அவங்க பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு சேர்த்து ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ட்ராய் இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரக்கூடிய ஜனவரி எண்டுக்குள்ளே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ராயிலிருந்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாய்ஸ் கால் மற்றும் எஸ்எம்எஸ்க்காக மட்டும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இனிமேல் கம்மியாகவே ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் அடிப்படையான ஒரு 10 ரூபீஸ் வவுச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடை ப்ரொவைட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வருவது உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்.